ஹாய் ஆல், வெல்கம் டு GKIS அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 15th ஆகஸ்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு காம்பவுண்ட் மென்ஸ் இண்டிவிஜுவல் ஆர்ச்சரி கேம்ஸ் அப்படின்றது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சைனாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உலக காம்பவுண்ட் மென்ஸ் இண்டிவிஜுவல் ஆர்ச்சரி போட்டி அப்படின்றது எங்கே நடந்திருக்குது அப்படின்னா சீனாவில் நடந்திருக்குது. ஸோ இதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டது யார் அப்படின்னா ரிஷப் யாதவ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. சரிங்களாப்பா? பிரான்ஸ் மெடல் அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் என்ன அப்படின்னா ரிஷப் யாதவ் அப்படின்றது. ஸோ ரிஷப் யாதவ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேர்ல்டு காம்பவுண்ட் மென்ஸ் இண்டிவிஜுவல் ஆர்ச்சரி கேம்ஸ் எங்க நடந்தது அப்படின்னா சீனால நடந்தது. ஓகேவா? ஸோ செகண்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ கவுஹாத்தி ஏர்போர்ட் வின்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அவார்ட் ஆஃப் 2025 அப்படின்றது. சரிங்களா? 2025 ஆண்டிற்கான சர்வதேச கட்டடக்கலை விருதை வென்ற இந்திய விமான நிலையம் எந்த விமான நிலையம் அப்படின்னா கவுஹாத்தி விமான நிலையம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோக்பிரியா கோபிநாத் போர்டோலாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்றத அந்த ஏர்போர்ட்டுடைய நேம். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரிங்களா? ஸோ இந்த கவுஹாத்தி அப்படின்றது எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னா அசாம்ல இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ அந்த அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஏர்போர்ட் தான் 2025 ஆண்டிற்கான சர்வதேச கட்டடக்கலை விருதை வென்ற விமான நிலையமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா தாய் மாணவர் ஸ்கீம் ஆகஸ்ட் 12 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது ஆகஸ்ட் 12 முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் பொருட்கள் வழங்குறதுக்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய வீட்டுக்கே சென்று என்ன பண்றாங்க ரேஷன் பொருட்கள் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 12 தான் முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா 4th தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் அப்படின்றது எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 14 to 17 நடக்க போகுது. சரிங்களா? 4வது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி அல்லது பட்டம் விடும் திருவிழா அப்படின்றது எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 14 17 வரைக்கும் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இது எங்க வச்சு நடக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய திருவிடந்தை பீச் அப்படின்றதான் நடக்க போகுது. சரிங்களாப்பா? திருவிடந்தை பீச்ல தான் நடக்கும். திருவிடந்தை பீச்சில் தான் இந்த 4வது தமிழ்நாடு சர்வதேச காத்தாடி திருவிழா அப்படின்றது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் யூத் டே அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் 12 நம்ம செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? சர்வதேச இளையோர்கள் தினம் அப்படின்றது எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஆகஸ்ட் 12 தான் இந்த சர்வதேச இளையோர்கள் தினம் அப்படின்றது நம்ம கொண்டாடுறோம். ஸோ இப்போ இந்த வருஷத்துக்கான 2025க்கான தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல இருக்குது லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் தி SDGs அண்ட் பியாண்ட் அப்படின்றது. சரிங்களா? 2025க்கான கருத்துரு அப்படின்றது என்ன அப்படின்னா லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் தி SDGs அண்ட் தி பியாண்ட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.